வணக்கம். நம்ம இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் மட்டும் பார்த்துடலாங்க. 2 நாளா கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால, நான் போஸ்ட் மார்க்கெட்டை பத்தி பேச டைம் இல்ல. கொஞ்சம் டவுட் செஷன்லாம் போயிட்டு இருந்ததுனால, என்னால இன்னைக்கு இந்த வீக் போட முடியலைங்க. இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாங்கிறத பத்தியும், வீக்லி லெவல்ஸ் மட்டும் நான் இப்ப ஷேர் பண்றேன். மத்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல இன்னைக்கு ஈவினிங் மீதி எல்லாம் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே. இன்னைக்கு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 150 பாயிண்ட்ஸ் வந்து மைனஸ்ல போயிட்டு இருக்கிறதுனால மார்க்கெட் என்ன ஸ்ட்ரைக் எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் மார்க்கெட் இன்னைக்கு ரன் ஆகுங்க. 60 புள்ளிகள், அதாவது ஓப்பன்ல இருந்து 60 பாயிண்ட் மேலேயும் கீழேயும் கிட்டத்தட்ட அதுல இருந்து நீங்க ப்ளூ லைனை கிரியேட் பண்ணி அங்கிருந்து 3 ரெசிஸ்டன்ஸ் 3 சப்போர்ட் போட்டுக்கோங்க. இதனை பத்தி இது அதிகபட்சம் இன்னைக்கு கீழே இறங்குற மாதிரி இருந்தா இன்னைக்கு முக்கியமான லெவல் அப்படிங்கிறது 23,698ங்க. கண்டிப்பா மார்க்கெட் கேப் டவுன்ல 150 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறப்ப 500ல தான் ஓபன் ஆக வாய்ப்பு இருக்கு. அதிகபட்சம் இந்த டேட்டா படி என்ன சொல்லுது அப்படின்னா, அதிகபட்சம் கீழே வந்தா 23,492ங்க. அதுக்கு பஃபர் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா 23,522 அப்படிங்கிறது பஃபர் பாயிண்ட்டுங்க. இதுல வீக்லியில மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம் அப்படின்னா, இந்த 23,542க்கு கீழே அப்படின்னா மார்க்கெட் இந்த வீக் கீழே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி கீழே போகும்போது இது வீக்லியோடைய லோ, லாஸ்ட் வீக் உடைய லோ. இதை கட் பண்ணக்கூடிய பட்சத்துல 22,878ங்கிறது கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு மேல ஒரு சப்போர்ட் பாத்தீங்க அப்படின்னா, அதுக்கு மேல ஒரு பஃபர் பாயிண்ட் 22,982ங்க. இது வந்து அதிகபட்சம் இந்த வீக்ல இருக்கக்கூடிய லெவல்ஸ். இதே வந்து பாத்தீங்கன்னா மந்த்லில 22,800 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து கீழே இறங்குனா இருக்கக்கூடிய லெவல்ஸ் மட்டும் நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ மந்த்லியோடைய சப்போர்ட் வந்து இந்த ப்ளூ லைன் வந்து இதுக்கு கீழே 432க்கு கீழேனா 800 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகளா இருக்கு. பட் இப்ப கீழே போறதை பத்தி நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது கீழே இருக்கிறது ஓகே. மேலே போனா மார்க்கெட் வந்து இன்னைக்கு அதிகபட்சம் ஃபர்ஸ்ட் 698ங்கிற லெவலுக்கு மேலே போனா மார்க்கெட் வந்து அப்சைடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது அப்சைடு நோக்கி போகும்போது 23,928ங்கிறது ஒரு ரெசன்ஸா இருக்கும். அதுக்கு பஃபர் பாயிண்ட் 958ங்க. இதே வந்து வீக்லியில பாத்தீங்க அப்படின்னா, வீக்லியோட ஹை அப்படிங்கிறது இதுதான். இதை தாண்டி, அதாவது 23,542 தாண்டுனா மார்க்கெட்டு வீக்லியோட ஹையை நோக்கி போகலாம். அதை தாண்டி போகும்போது 24,278 24,382 ரெசிஸ்டன்ஸா செயல்படும். சரிங்களா? இது வீக்லி லெவலு. டெய்லி லெவல்ஸ் நம்ம லெவல்ஸோட மூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? டெய்லி லெவல்ஸ் இன்னைக்கு 60 பாயிண்ட் அப்படிங்கிற மொமெண்டத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸ்ட்ரைக் பிரீமியம் பாத்தீங்கன்னா 23,500 கண்டிப்பா ஓப்பன்ல இந்த ஸ்ட்ரைக் கண்டிப்பா கீழே தான் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இறங்கக்கூடிய பட்சத்துல இந்த 100.90க்கு கீழே மார்க்கெட் போயிடுச்சு அப்படின்னா கால் சைடு ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா இதுதான் பர்பிள் லைன். அதுக்கு கீழே போனா அவரெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. அதிகபட்சம் அது 57 நோக்கி போக ஆரம்பிச்சிடும். அதனால 100 ரூபாய்க்கு மேல இருந்தா கால் ஏதாவது ஒரு ட்ரை பண்ண பாருங்க. ஏதாவது கிரீன் கேண்டில் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. இதே போல இந்த புட் ஆப்ஷன் 23,550 புட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா 100 ரூபாய்க்கு மேலனா இந்த மார்க்கெட் மேலதான் போக வாய்ப்புகளா இருக்கும். அப்படி போகக்கூடிய பட்சத்துல இந்த ஹைக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா புட் ஆப்ஷன் தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது 199 218 நோக்கி போகலாம். 199ல ரிஜெக்ஷன் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் திரும்பலாம் அப்படிங்கிற ரிவர்சல் அப்படிங்கிறத பத்தி நம்ம யோசிக்கலாம். சரிங்களா? இந்த லெவல்ஸ் மட்டும் நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. ஈவினிங் நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல இதை பத்தி டீட்டெயிலா பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நேற்று நம்ம டவுட் செஷன்ல கேட்டவங்க எல்லாத்துக்கும் நான் கொடுத்துட்டேன். நீங்க அந்த இண்டிகேட்டர் பத்தி கேட்டிருந்தீங்க. அதை பத்தி நான் சொல்லிட்டேன். இன்னும் டீட்டெயிலா இன்னைக்கு மார்க்கெட்டை பார்த்துட்டு ஏதாவது டவுட்னா எனக்கு பிங் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் இன்று மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.